அமைச்சர் வராது, எதுக்கு வராது? ஏன் வராரு? வரவனாங்க சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்லப்பா. நெல்லை செஞ்சா வரும் சார். நெல்லை செய்யாத அமைச்சர் வராது, எதுக்கு வராது? ஏன் வராரு? வரவனாங்க சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்லப்பா. நெல்லை செய்யல வரவனா? நெல்லை செஞ்சா வரும் சார். நெல்லை செய்யாத அப்புறம் கலெக்டர் வரக்கூடாது, போலீஸ் வரக்கூடாது, கூட்டத்தில் எது வேணாலும் பேசிடலாமா? அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. ஒரு பெரிய மனுஷன் வராங்கன்னா அதுக்கு தகுந்த பதுமை உங்களுக்கு வேணும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் மேட்டூரிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்ற உபரி நீரானது மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் பகுதியில் கிட்டத்தட்ட 1,64,000 கனஅடி கடந்து செல்கின்ற இந்த இடத்தில் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர், மாண்புமிகு பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், மாண்புமிகு சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அண்ணன் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து துறை அதிகாரிகளும் நேரடியாக ஆய்வுகளை மேற்கொண்டோம். அந்த அடிப்படையில் இந்த பகுதியில் இருக்கின்ற ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கின்ற முதலைமேடு திட்டு, நாதல்படிகை, வெள்ளமணல், ஆச்சால்புரம், திருமயிலாடி போன்ற பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்க இருக்கின்ற 1400 குடும்பங்களை சேர்ந்த 5400 பேர் 7 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு இன்று காலை முதல் அவர்களுக்கு 3 வேளையும் உணவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட விவசாய பகுதிகளும் விவசாய பாதிப்புகளையும் உரிய மாவட்ட நமது ஏடி அக்ரி மூலமாக அதற்கான ஆய்வுப் பணிகளும் மேற்கொண்டிருக்கிறது. 2 வீடுகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான உரிய நிவாரணம் வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துள்ளது.